ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுஸ் கிச்சன். இன்றைக்கி கவுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் நெய் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். போன்லெஸ் சிக்கனாக நான் எடுத்திருக்கேன். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டேன். நான் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நம்ம ஆட் பண்ண மசாலா பொடியெல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கனை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறட்டும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும். சிக்கன் வறுக்கிறதுக்காக ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே எல்லா மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 10-15 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அது கூட நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதுக்கு தண்ணி விட வேண்டாம். நெய்லேயே சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகும். ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. நல்லா சிக்கன் வெந்துருச்சு. நெய்யில் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போது ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் நெய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக செஞ்சிடலாம். சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சா மட்டும் போதும். இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.